இந்த இன்சிடென்ட் 1912 நடந்தது. யுஎஸ்ஏல வில்லிஸ்கான் ஒரு சின்ன டவுன்ல நடந்த இன்சிடென்ட் இப்போ வரைக்கும் அன்சால்வ்டா இருக்கு. மோர் ஃபேமிலியில மொத்தம் 6 பேர். ஜோசையா, அவரோட வைஃப் சாரா, அப்புறம் அவங்களோட 4 குழந்தைங்க. ஹெர்மான், மேரி கேத்ரின், ஆர்தர் அண்ட் பால். மிட் நைட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மோர் ஃபேமிலி தங்கியிருக்க அந்த வீட்டோட டோரை ஓபன் பண்ணி உள்ள வரான். ஒரு கையில லேம்ப், இன்னொரு கையில கோடாலி. அவரு ஒரு ரூம்குள்ளேயும் போயிட்டு ரொம்ப கொடூரமான முறையில மொத்தமா 8 பேரையும் கொண்டிருக்காரு. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். ஜூன் 10th, 1912 மார்னிங் ஒரு 7 o'clock போல ஜோசையாவோட நெய்பர் ஒருத்தர் ஜோசையா வீட்டுல இருந்து யாரும் வெளியே வராததை நோட்டீஸ் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வெளியே போய் அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. பட் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால டோரை நாக் பண்ணிருக்காங்க. அப்பவும் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் டோர் லாக் ஆகிருக்கு. உடனே ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்சு ஜோசையாவோட பிரதர் ராஸ் மோரேக்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலே ராஸ் வந்து அவர்கிட்ட இருந்த டூப்ளிகேட் கீயை வச்சு டோர் ஓபன் பண்ணி உள்ள போறாரு. உள்ள போன உடனே கெஸ்ட் ரூம் ஓபன்ல இருக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ள போறாரு. உள்ள போன உடனே ஈனா அண்ட் லீனா ஸ்டில்லிங்கர் ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. அதை பார்த்த உடனே இவர் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் மேல போய் பாக்குறாரு. அங்க பார்த்தா மொத்த மோரே ஃபேமிலியே கொல்லப்பட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வராங்க. போலீஸ் வந்த உடனே அவங்க மொத்த வீடையும் சர்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் மத்த போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள நடக்குது. இங்க போலீஸ் கண்டுபிடிச்சது என்னன்னா, கில்லர் ஃபர்ஸ்ட் ஜோசையா அண்ட் சாரா தங்கி இந்த ரூமுக்கு போறாரு. ஆக்ஸ், அதாவது கோடாலியோட பின்பகுதியால ஜோசையா அப்புறம் சாராவை அவங்களோட தலையிலேயே அடின்னு அடிக்கிறார். அடிக்கிறதுக்கு அவர் ஓங்குறப்ப அந்த ஆக்ஸோட பிளேடு பார்ட் மேல உடன் ரூஃப்ல பட்டு அந்த உடன் ரூஃபே கிராக் ஆயிருக்கு. சோ கில்லர் அவங்களை எந்த ஃபோர்ஸ்ல அடிச்சிருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஜோசையா அண்ட் சாராவை கொன்னுட்டு அவங்களோட குழந்தைகளையும் அதே மாதிரி ஆக்ஸோட பின்பகுதியை வச்சு அவங்களோட தலையிலேயே எல்லாரையும் அடிச்சு கொள்றாரு. குழந்தைங்களை கொன்ன உடனே திரும்பவும் ஜோசையா அண்ட் சாராவோட ரூமுக்கு போய் ஜோசையாவை இன்னும் வேகமா இன்னும் வெறியோட அடிக்கிறாரு. அவர் எந்த லெவலுக்கு அடிச்சிருக்காருன்னா அவங்களோட கண்ணு ரெண்டுமே அடியாளமே தெரியாத லெவலுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களோட ஸ்கல் வெளியே தெரியிற லெவலுக்கு அவர் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சாராவை அந்த ஆக்ஸோட பிளேடு இருக்க பாட்டை வச்சு அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எல்லாரையும் கொன்னுட்டு அந்த கில்லர் கீழே வராரு. ஈனா அப்புறம் லீனா ஸ்டில்லிங்கர் 2 பேருமே கெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ல என்ன தெரிய வந்திருக்குன்னா, லீனா ஸ்டில்லிங்கர் தூங்காம அந்த கில்லர் வர்றப்ப முழிச்சிருந்திருக்காங்க. கில்லர் இவங்க கொல்ல வரதை தெரிஞ்சுட்டு லீனா கில்லர் கூட சண்டை போட்டிருக்காங்க. லீனாவோட கையில ஒரு டிஃபென்சிவ் வூண்டு இருந்திருக்கு. இதை வச்சு பார்த்தா லீனா அந்த டைமுக்கு தூங்காம முழிச்சிருக்கணும்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு அந்த கில்லர் மர்டர் வெப்பனை அந்த கெஸ்ட் ரூம் சைட்லயே வச்சுட்டு போயிடுறாரு. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வில்லிஸ்கா டவுன் ஒரு ஹாரர் டவுனா மாறிடுச்சு. அந்த டவுன்ல இருந்தவங்க நைட்ல லைட்ஸ் ஆஃப் பண்ணவே பயப்படுவாங்க. பட் த பிக்கஸ்ட் ஃபியர் இஸ் அந்த மர்டரர் இன்னும் ஃப்ரீயா இருக்கான். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன். விக்டிம்ஸோட அட்டாப்சி ரிப்போர்ட்ல எல்லாருமே ஹெட் இன்ஜுரியால தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போதான் ஒரு நியூஸ் பேப்பர் இந்த மர்டரை பத்தி ஒரு தியரி போட்டிருந்தாங்க. இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, கில்லர் மோரே ஃபேமிலி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு போய் அவங்க குடிக்கிற ட்ரிங்க்ல செடேட்டிவ் கலந்துருக்கான்னு சொல்லுது. இந்த செடேட்டிவ்னாலதான் கில்லர் ஒவ்வொரு கொலையா பண்றப்ப மத்தவங்க எந்திரிக்காம இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம மோரே ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடியே கில்லர் அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவங்கள வாட்ச் பண்ணிருக்கான்னு சொல்லுது. இதை ப்ரூவ் பண்ற மாதிரியே அந்த வீட்டோட ஆட்டிக், அதாவது ரூஃப்க்கு கீழே பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு வைக்க ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாதிரி இருக்கும். அந்த பிளேஸ்ல 2 யூஸ்ட் சிகரெட்ஸ் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன ஹோலும் இருந்திருக்கு. அந்த ஹோலுக்குள்ள இருந்து பார்த்தா மோரே ஃபேமிலி பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வச்சு அவங்க அந்த வீட்டில் கில்லர் முன்னாடியே வந்து இவங்களை வாட்ச் பண்ணியிருக்கான்னு
ப்ரூவ் பண்றாங்க. அதை தாண்டி போலீஸ்க்கு 2 இம்பார்ட்டன்டான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்து அந்த லேம்ப், இன்னொன்னு ஒரு கீ செயினோட புரோக்கன் பீஸ். அந்த கீ செயின் பீஸ் மோரே ஃபேமிலியில யாரோடதுமே இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. இவ்வளோ பெரிய கிரைம் சீன்ல வெறும் 2 எவிடன்ஸ் மட்டும் தான் கிடைச்சிச்சான்னு கேட்டீங்கன்னா எஸ். பிகாஸ் போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு வந்த உடனே அந்த டவுனுக்கு ஆல் கால் அலர்ட்னு ஒன்று கொடுத்தாங்க. அந்த அலர்ட்ல இந்த மாதிரி ஒரு கிரைம் சீன் நடந்திருக்கு, ஸோ எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட அந்த டவுன் மக்கள் எல்லாருமே கூட்டமா மோரேயோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. வீட்டுக்குள்ள போனவங்க அந்த மர்டர் வெப்பனை நிறைய பேர் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பிளஸ் நிறைய ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரிஜினல் எவிடன்ஸ் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அட் த எண்ட் போலீஸ்க்கு புரியாதது 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட், அந்த மிரர் எல்லாமே எதுக்கு ஒரு கிளாத்தால கவர் ஆயிருந்துச்சு. செகண்ட், அந்த வீட்டோட டோர் உள்ள இருந்து லாக் ஆயிருந்துச்சு, ஸோ அந்த கில்லர் எப்படி வெளியே போயிருப்பான். தேர்ட், அந்த பிளட் ஃபுட் பிரிண்ட்ஸ் யார் கூடயுமே மேட்ச் ஆகல, ஸோ அந்த கில்லர் யாரு. எல்லா இன்வெஸ்டிகேஷனையும் முடிச்சுட்டு போலீஸ் நிறைய பேரை சஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஜூன் 11, 1912 இந்த சஸ்பெக்ட்ஸ் எல்லாரையுமே இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. சஸ்பெக்ட் நம்பர் 1, ஜார்ஜ் கெல்லி. ஜார்ஜ் கெல்லி ஒரு டிராவலிங் ரிலீஜியஸ் ப்ரீச்சர்னா ஒரு ரிலீஜியஸ் டாபிக் பத்தி ஊரா போய் பேசுவார், அந்த ரிலீஜனை ஸ்ப்ரெட் பண்ணுவார். ஜூன் 8, 1912 இவர் ஒரு சர்ச்சுக்கு ப்ரீச் பண்ண போயிருக்காரு. அதுவும் சில்ட்ரன்ஸ் டே சர்வீஸ்க்கு ப்ரீச் பண்ண போயிருக்காரு. அந்த சர்ச்சுக்கு தான் மோரே ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் டே ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ண போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜூன் 9, 1912 மார்னிங் ஒரு 5 o'clock போல இவர் அந்த டவுனை விட்டு வெளியே போறத நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஜோசையாவோட பிரதர் ராஸ் அந்த வீட்டுக்கு வந்து பாடிஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஜார்ஜ் கெல்லி ஒரு கோர்ட்டுக்கு போய் நான் தான் இந்த மர்டர் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு கன்ஃபெஸ் பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல மர்டரை பத்தி யாருக்குமே தெரியாததுனால, ஏன் போலீஸ்க்கு கூட தெரியாததுனால ஜூரி அந்த கன்ஃபெஷனை கன்சிடர் பண்ணிக்கல. கொஞ்ச வாரம் கழிச்சு ஜார்ஜ் கெல்லி கோர்ட்டுக்கு, போலீஸ்க்கு, அப்புறம் விக்டிம்ஸோட ஃபேமிலிஸ்க்கு லெட்டர் எழுதி போட்டிருந்தாரு. அந்த லெட்டர்ல இவரோட கன்ஃபெஷனை சொல்லியிருந்தாரு. இந்த லெட்டர்ஸை படிச்ச ஒரு பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர் அவருக்கு ரிப்ளை லெட்டர் போட்டிருந்தாரு. அந்த லெட்டர்ல உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் இந்த மர்டரை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த லெட்டருக்கு ஜார்ஜ் கெல்லி ஒரு ரிப்ளை லெட்டர் போட்டிருக்காரு. அந்த லெட்டர்ல மர்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டா போட்டிருக்காரு. அப்புறம் அந்த மர்டர் நடக்கிறப்போ எனக்கு நிறைய சவுண்ட் கேட்டுச்சு, அது மட்டும் இல்லாம நான் அந்த மர்டரை பார்த்துருக்கலாம் கூட அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதெல்லாம் பார்த்த அத்தாரிட்டிஸ்க்கு இவர் நிஜமாவே மர்டரர் தானா இல்ல இவரோட மென்டல் இல்னஸ்னால இப்படி பண்ணிட்டு இருக்காரான்னு ரொம்பவே டவுட்டா இருந்தது. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு போதிய ஆதாரமும் இல்லாததுனால இவரை அந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறாங்க. 2 years கழிச்சு 1914 ஜார்ஜ் கெல்லிய ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் கெல்லிய மென்டல் இல்னஸ்னால அவர் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட்க்கு அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஜார்ஜ் கெல்லி தான் இந்த மர்டர் பண்ணிருப்பாருன்னு ஸ்பெகுலேட் பண்ணி அவரை 1917 போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. பட் இந்த டைம் நிறைய ட்ரையல்ஸ் போகுது. அந்த ட்ரையல்ஸ் எல்லாத்துலயுமே ஜார்ஜ் கெல்லி ஒரு இன்னோசென்ட் ப்ரூவ் ஆகி அவரை விடுவிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இவரோட கன்ஃபெஷன்ஸ் அப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு டைம் நான் தான் இந்த மர்டரை பண்றேன்னு சொல்றாரு, இன்னொரு டைம் இல்ல நான் இந்த மர்டரை பண்ணலன்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சிங் கன்ஃபெஷன்ஸ்னால கோர்ட் எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாதுன்னு சொல்லி இவரை விடுவிக்கிறாங்க. சஸ்பெக்ட் நம்பர் 2, ஃப்ராங்க் பெர்னாண்டோ ஜோன்ஸ். ஜோசையா மோரே ஃப்ராங்க் வச்சிருந்த ஒரு கடையில நிறைய வருஷம் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஜோசையா தனியா போய் ஒரு கடை வச்சிருக்காரு. அதனால ஃப்ராங்கோட பிசினஸ் ரொம்பவே டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த பிசினஸ் ரைவல்ரினால ஃப்ராங்க் ஒரு ஹிட்மேனை ஹையர் பண்ணி இந்த மர்டரை பண்ணியிருப்பாருன்னு ஒரு தியரி. பட் இட்ஸ் ஜஸ்ட் அ தியரி. ஸோ இந்த தியரியை ப்ரூவ் பண்ற மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அது மட்டும் இல்லாம ஃப்ராங்க்கு ரொம்ப ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. அதுக்காகவே இவர் ஸ்ட்ராங் சஸ்பெக்டா இருந்தாலுமே கோர்ட்ல ப்ரூவ் பண்ண முடியல. சஸ்பெக்ட் நம்பர் 3, வில்லியம் மான்ஸ்ஃபீல்ட்.
வில்லிஸ்கா ஆக்ஸ் மர்டரோட ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, ஃப்ராங்க் தான் வில்லியம் ஹையர் பண்ணி மொத்த மோரே ஃபேமிலியும் கொண்டு இருக்காருன்னு சொல்லுது. பட் அதுக்கு சாலிடான ப்ரூஃப் எதுவுமே இல்லை. வில்லிஸ்கால நடந்த மர்டர் மாதிரியே கொலோராடோன்னு ஒரு இடத்துலயும் சேம் டைப் ஆஃப் மர்டர் நடந்திருக்கு. எக்ஸாக்டா 9 monthsக்கு முன்னாடி இந்த மர்டர் கேஸும் வில்லிஸ்காவோட மர்டர் கேஸும் ரொம்ப க்ளோஸாவே ரிலேட் ஆகிருந்துச்சு. இந்த மர்டர் கேஸ்லயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்புறம் அவங்களோட குழந்தைங்க பிளஸ் கூட தங்கியிருந்த கெஸ்ட் எல்லாருமே ரொம்ப கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கொல்றதுக்கு கில்லர் யூஸ் பண்ண வெப்பன் ஆக்ஸ், அதாவது கோடாலி. இந்த மர்டர் கேஸ்ல கில்லர் அந்த விண்டோஸை கவர் பண்ண பெட்ஷீட்டை யூஸ் பண்ணிருந்தார். மோரே ஃபேமிலியோட மர்டர் கேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த விண்டோ கவர் பண்ண கில்லர் அவங்களோட துணியை தான் யூஸ் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த மர்டர் கேஸ்ல லாஸ்டா கொலை பண்ணிட்டு அந்த ஆக்ஸ்ல இருந்த பிளட்டை வைப் பண்ணிட்டு போயிருக்கான். மோரே ஃபேமிலியோட மர்டர் கேஸ்லயும் சேம் இதே மாதிரி தான் லாஸ்டா கொலை பண்ணிட்டு அந்த ஆக்ஸ்ல இருந்த பிளட்டை வைப் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த 2 கேஸ் மட்டும் தான் சிமிலரா இருக்குன்னு பார்த்தா இதே போல நிறைய ஆக்ஸ் மர்டர்ஸ் நடந்திருக்கு. இந்த எல்லா மர்டர்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ண பர்ன்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சி அண்ட் டிடெக்டிவ் ஜேம்ஸ் நியூட்டன் வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் தான் இந்த எல்லா மர்டர்ஸையும் பண்ணிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் சஸ்பெக்ட் ஆனது எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஜூலை 5th 1914, அதாவது 2 years after வில்லிஸ்கா மர்டர்ஸ், வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் அவரோட மொத்த குடும்பத்தையும் ஆக்ஸால அடிச்சே கொண்டிருக்காரு. அதுக்கு முன்னாடியே பவுலான ஒரு இடத்துலயும் ஆக்ஸ் மர்டர்ஸ் நடந்திருக்கு. அதுவும் வில்லிஸ்கா மர்டர்ஸ் நடக்கிறதுக்கு 4 days முன்னாடி. ஜேம்ஸ் நியூட்டனோட இன்வெஸ்டிகேஷன்ல வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் தான் இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணியிருக்காருன்னு தெரிய வரும். ஜேம்ஸ் நியூட்டன் இந்த கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்கு மெயின் காரணமே அந்த கொலைகளோட பேட்டர்ன் தான். எல்லா மர்டர்ஸுமே ஒரே பேட்டர்ன்ல நடந்திருக்கு. எல்லா மர்டர்ஸ்லயும் இந்த காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தா கில்லர் யூஸ் பண்ண வெப்பன் ஆக்ஸ். எல்லா வீட்லயும் மிரர் வந்து ஒரு கிளாத்தால கவர் ஆகிருந்துச்சு. தேர்ட், ஒரு லேம்ப், அதுவும் ஸ்லோ ஃப்ளேம்ல எரிஞ்சிட்டு இருந்த ஒரு லேம்ப் எல்லா வீட்லயுமே கிடைச்சிருக்கு. ஃபோர்த், கொலை பண்ணிட்டு அந்த ஆக்ஸ் மேல இருந்த பிளட்டை கையால தொடச்சிட்டு அந்த ஆக்ஸை லாஸ்டா கொலை பண்ணவங்களோட ரூம்ல விட்டுட்டு போயிருக்காரு. ஃபிஃப்த், அந்த வீட்டோட டோரை உள்ள இருந்து லாக் பண்ணிட்டு அந்த கில்லர் எப்படி வெளியே போனாருன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி போயிருக்காரு. சிக்ஸ்த், கில்லர் எல்லா கொலைகளையும் க்ளவுஸ் போட்டு தான் பண்ணியிருக்காரு. 7th, பிளட் ஸ்டெயின். கில்லர் எல்லாரையும் கொன்னுட்டு கிளவுஸ்ல இருக்க பிளட் ஸ்டெயின் போக சிங்க்ல போய் வாஷ் பண்ணியிருக்காரு. எல்லா வீட்லயும் இருக்க சிங்க்ல பிளட் ஸ்டெயின் இருந்திருக்கு. ஜேம்ஸ் நியூட்டன் அவரோட இன்வெஸ்டிகேஷன்ல கிளவுஸை ஒரு மெயின் ஃபேக்டரா ஹைலைட் பண்ணியிருக்காரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் ஒரு ex-US ஆர்மி பர்சன். ஸோ அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த ரெக்கார்ட்ஸ்ல இருந்திருக்கும். கிளவுஸ் போடுறதுனால அவரோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எங்கேயுமே படாம பார்த்துக்கிட்டாரு. ஸோ இதை வச்சு அவங்க எந்த ரெக்கார்ட்ஸ்லயுமே தேட முடியாது. அந்த காரணத்தினால தான் கில்லர் எப்பவுமே கிளவுஸ் போட்டு மர்டர் பண்ணியிருக்காருன்னு இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த கில்லர் வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் தான் இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 1916ல ஜேம்ஸ் நியூட்டன் ஒரு பெரிய ஜூரியை வச்சு இந்த கேஸை ஓபன் பண்ணியிருக்காரு. இதனால வில்லியம் மேன்ஸ்ஃபீல்டையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் கோர்ட்ல வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் ஒரு இன்னோசென்ட்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பிகாஸ் வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் வில்லிஸ்கா மர்டர்ஸ் நடந்த அன்னைக்கு வேற ஒரு ஊர்ல இருந்ததா எவிடன்ஸ் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் மேன்ஸ்ஃபீல்ட் ஜேம்ஸ் நியூட்டன் மேல ஒரு லாசூட் போட்டு $2,225 வின் பண்றாரு. இப்படி எல்லா சஸ்பெக்ட்ஸுமே எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாததுனால ரிலீஸ் ஆகிடுறாங்க. அப்போ இத்தனை மர்டர்ஸையும் பண்ணது யாருன்னு இந்த கேஸ் இப்போ வரைக்கும் ஓப்பன் எண்டடாவே இருக்கு. இத்தனை இன்வெஸ்டிகேஷன்ஸ், இத்தனை சஸ்பெக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் பீங் மோர் தேன் 100 years. ஸோ இது வரைக்குமே அந்த கில்லர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த கில்லர் யாரா இருக்குன்னு உங்களோட தாட்டை கமெண்ட்ல சொல்லுங்க. அது கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீக் ஒரு புது வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென்